வோல்டேஜ் வேரி ஆகும்போது டி ப்ராக்லி வேவ் லென்த் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கறது கேக்குறாங்க. லாம்டா ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2mqv அப்படிங்கிறது ஃபார்முலா. qங்கிறது சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல், vங்கிறது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் v அப்படிங்கிற இந்த ஐடியா சொல்லலாம். இப்போ வந்து பாருங்க, நமக்கு எலக்ட்ரான்ஸ் யூஸ்ட் இன் an எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆர் ஆக்சலரேட்டட் பை வோல்டேஜ் ஆஃப் 25 கிலோவோல்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, 25 கிலோவோல்ட்ல இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 100 கிலோவோல்ட். இத 100 கிலோவோல்ட்டா மாத்துறாங்க. வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, ஹவு மெனி டைம்ஸ் இட் டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ்ங்கறத क्वेश्चन. நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லென்த் என்ன ஆகும், குறையும். இன்க்ரீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. இப்போ இது how many times இது வேரி ஆகுதுங்கறத பாருங்க. அப்ப 25 into 4 அப்ப 100 கிலோ வோல்ட் அப்படிங்கிறது வரும். அப்ப 100 கிலோ வோல்ட் அப்படின்னா இத 4 டைம்ஸால இத மல்டிப்ளை பண்றோம். அப்ப இந்த 4 எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா நமக்கு 2 அப்படிங்கிறது வரும். ஏன், இந்த ஃபார்முலாலயே பாருங்க இந்த ரூட் அப்படிங்கிறது இருக்கு. சரியா, அப்ப நமக்கு என்ன ஆகுது, இது ரூட் எடுத்தோம்னா 2 டைம்ஸ். அப்ப 25 கிலோ வோல்ட் வந்து 100 கிலோ வோல்ட் வேரி பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, வேவ் லென்த் டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ் அப்படிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த மாடல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 48 அப்படிங்கறது போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் क्वेश्चन உங்களுக்கு தேடி வரும்.